නගින ඉර පාලනය කරනවා මම උත්තර පාලනය කරනවා. අයි වෙන කට්ටිය නැගිට්ටාම දෙනවනේ ඉතින් පය ගන්න කතා කරන්න. අයි අපිට දෙන්න බැරි. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சண்டையோ சண்டை, அப்படி ஒரு சண்டை. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அப்படியே புயல் மாதிரி, அப்படியே சுனாமி மாதிரி பொங்கி எழுந்துட்டார். இன்றைக்கு இன்றைக்கு நடந்த பிரச்சனை என்ன, எதுக்காக அவர் கூவப்பட்டவர், எதுக்காக சபாநாயகரை பார்த்து அப்படி பேசினவர், என்னதான் நடந்ததுன்றதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக பார்ப்போம். இதில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் போட்ட இந்த சண்டை தனக்காக போட்ட சண்டையாண்டு கேட்டால் இல்லை, யாராவது ஒரு நட்புக்காக போட்ட சண்டையாண்டு கேட்டால் அப்படியும் சொல்ல முடியாது. இன்றைக்கு டாக்டர் பிடிச்ச சண்டை சபாநாயகரோட அவ்வளவு ஆக்ரோஷமாக சண்டை பிடிச்சது முழுக்க முழுக்க சக தமிழன் ஒருவனுக்காக, தமிழன் ஒருவன் பாதிக்கப்படுறானே என்றதுக்காக போடப்பட்ட சண்டை தான் இது. அதோட இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது. ஒன்றொன்றா பார்க்க போகிறோம். இன்றைக்கு சண்டை வந்ததுக்கான காரணம் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து ஒரு விஷயம் ஒன்று சொல்ல வாரார். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து போட்டு என்ன விஷயம் சொல்ல வந்தவர் என்று சொன்னால், அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு மாகாணத்தில் இந்த வாழ்வெட்டு குழுக்களினுடைய அட்டகாசம் அதிகரிச்சிருக்குது. பல இடங்களில் வாழ்வெட்டு குழுக்கள் நடக்குது. அதுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தியிருந்தவை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வாழ்வெட்டு குழுக்கள் ஒருவேளை பாதாள உலக குழுக்களினுடைய செயற்பாடாக கூட இருக்கலாம். ஏன்னு சொன்னால் அண்மை காலமாக கிழக்கு மாகாணத்திலிருந்து சில பல செய்திகள் வந்துருக்குது, சில குழுக்கள் அங்கே செயல்படுறதாக. எனவே அது ஒருக்கா விசாரிக்கணும், அது ஒருக்கா எல்லாரும் கவனம் எடுக்கணும் என்று சொல்லத்தான் வந்தவர். இவ்வளத்தையும் சொல்றதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும்? ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை. கல்லடியிலே மட்டக்களப்பு நகர பகுதியிலே ஒரு வாழ்வெட்டு குழுவால ஒரு கத்தி சம்பவம் நடந்திருக்கு. ගරු මන්ත්‍රීතුමා මේ කාරණා පොයින්ට් ඔෆ් ඕඩර් එකක් නේ, ඔබතුමා වෙනම සභා කල්තමේ වෙලාවක් ඉල්ලන්න. ஆனால் சபாநாயகர் கதைக்க விட்டாரா? இல்லை, கதைக்கவே விடையில. உடனே இது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்லை, இதை அப்புறம் கதை, அப்போ கதை, இப்போ கதை என்று சொல்லி அதை இழுத்தடிச்சு ஒரு நிமிஷம் கேட்டவரை கதைக்க விடாமல் இழுத்தடிச்சு கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் சண்டை சச்சரவில் வேஸ்ட் ஆகி இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய நேரம் அப்படியே வீணானது. இதுக்கு முழு காரணமும் பாராளுமன்ற சபாநாயகர் தான். அது ஏனென்றதை நான் இந்த காணொலியினுடைய பிற்பகுதியில் சொல்கிறேன். இப்போ சாணக்கியன் அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்படாமல் மறுக்கப்பட்ட உடனே மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் எழும்பி, ஏன் அவருக்கு நீங்கள் நேரம் கொடுக்கல, அவர் சொல்ல வந்த விஷயம் முக்கியமான விஷயம், அவருக்கு நீங்கள் நேரம் கொடுத்துருக்கணும் என்று சொல்லி சொன்னவர். அதுக்கு சபாநாயகர் சொல்கிறார், இது என்ன தேசிய பிரச்சனையான்னு சொல்லி. அப்போ தான் டாக்டருக்கு கோபம் வருது. உண்மையிலேயே அது தேசிய பிரச்சனை தான், உண்மையிலேயே தேசிய பிரச்சனை. ஏன்னு சொன்னால் இப்போ நாடு முழுவதும் இந்த பாதாள உலக குழுக்களுடைய அட்டகாசங்கள் இருந்துருக்குது. அவங்க பல்வேறு ரூபங்களில் பல்வேறு வடிவங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க, பல விதமான தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. எனவே கிழக்கில் நடந்த அந்த வாழ்வெட்டு சம்பவம் கூட இந்த பாதாள உலக குழுக்களுடைய அட்டகாசமாக இருக்கலாம். எனவே சாணக்கியன் சொல்ல வந்த விஷயம் ஒரு தேசிய பிரச்சனை தான். எனவே இது தேசிய பிரச்சனை இல்லை என்று சொல்லி சபாநாயகர் சொல்ல போத்தான் பிரச்சனை முத்தி வெடிச்சு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவ்வளவுக்கு பேச வேண்டி வந்தது. சாணக்கியன் அவர்கள் இன்றைக்கு முன் வச்ச இந்த பிரச்சனை உண்மையிலேயே பாராளுமன்றத்தில் சொல்லப்படுற அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இருக்கு தானே, அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டருக்குள்ள வருதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டப்படி பார்த்தா அதுக்குள்ள வரையல. பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று சொன்னா என்னென்று பார்ப்போம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் பேசுறார். அப்படி பேசிக்கொண்டிருக்கக்குள்ள அவர் இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தனிப்பட்ட முறையில் தாக்குறார். பேரை சொல்லி வேறு ஏதாவது குடும்பத்தை இழுத்து தேவையில்லாத கதை ஒன்று கதைக்க ரெண்டு வைப்போம். அது பாராளுமன்றத்தினுடைய விதிகளுக்கு முரணானது. அவர் பேசுறது முரணானது. இதை இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கதைக்கிறது சரியில்லையே, இவர் கதைக்கிறது பிழையா இருக்கே என்று சொல்லி இவருக்கு தோணுது. அப்போ இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று சொல்லி கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் டைம் எடுத்து அவர் சொல்றது பிழை, அது பாராளுமன்ற விதிகளுக்கு முரணானது, எனவே அதை திருத்தணும் என்று சொல்லி பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகருக்கும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கவனத்துக்கும் கொண்டு வரார். ஏன்னு சொன்னா பாராளுமன்ற அமர்வுகள் தொடர்ச்சியாக நடந்துருக்கேக்குள்ள அதில் எல்லாரும் என்ன கதைக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஒத்து கேட்டு கொண்டிருக்க மாட்டேனும். சிலவேளை பாராளுமன்ற சபாநாயகருடைய கவனம் கூட வேற பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதானே, அதை அவர் கவனிக்காம கூட விடலாம். எனவே பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்ற விஷயம் அந்த பாராளுமன்றத்தில் ஒரு ஒழுங்கா கொண்டுவரணும், ஒரு பிழையான விஷயத்தை சுட்டி காட்டணும்ன்றதுக்காகத்தான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். இதுதான் அடிப்படையான விஷயம், அடிப்படையான பேசிக்கான விஷயம். ஆனால் அது மட்டும்தான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஆண்டு கேட்டால் அப்படி இல்லை. சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் சில முக்கியமான பிரச்சனைகளை சுட்டி
காட்டுறதுக்கும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை வந்து பயன்படுத்தலாம். சரி, பாராளுமன்றத்தில் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் வந்து இதுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இப்போ ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை வந்து சரியாக பயன்படுத்தினமா என்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் வந்து வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக ஆளும் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எழும்பி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று சொல்லி போட்டு சம்பந்தமே இல்லாமல் வேறு கதை கதைக்கும் போது பாராளுமன்ற சபாநாயகர் பார்த்து கொண்டு பேசாம தான் இருந்துக்கார். குறிப்பாக சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது உங்களோட கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கும் போது நீங்க பேசாம இருப்பீங்கள். இங்க தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது நீங்க மைக் ஆஃப் பண்றீங்க, டைம் கொடுக்குறீங்க, இல்ல கதைக்க விடாம மறுக்கிறீங்க. இது எந்த வகையில நியாயம் என்றுதான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய கேள்வி. சரி, இதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களும் ஒழும்பி உறுதிப்படுத்துறார். ஒரு கட்டத்தில் பொறுமையிலிருந்து அவர் ஒழும்பி சரியான டைம்ல சரியான ஒரு கதை என்று சொன்னவர். அந்த வகையில் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் பாராட்டணும். சரியான நேரத்தில் ஒழும்பி ஒரு வசனம் சொன்னவர் என்னென்று சொன்னால், ඔබතුමා මේ සභාවෙන්ම ගරු මන්ත්‍රීතුමන්ලාට විනාඩියක් තමන්ගේ ප්‍රශ්න ඉදිරිපත් කරන්නට අවස්ථාව දීලා තියෙනවා. அதாவது ஒரு சட்டம் இருக்காம என்று சொன்னால் 92.2B என்று சொல்லப்படுற ஒரு சட்டத்துக்கு ஒரு நிமிஷம் கொடுக்கலாம். பாராளுமன்ற உறுப்பினருக்கு அந்த உரிமை இருக்குது. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அவர் சொல்லி முடிக்கலாம். எனவே அந்த ஒரு நிமிஷத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் சுட்டி காட்டினவர். சரி, சபாநாயகர் வந்து ஏன் அந்த நிமிஷத்தை கொடுக்கல? இப்பதான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், அவருடைய பேர் வந்து சமந்த வித்யாரத்ன, அவர் வந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து வேறு விதமாக கழிச்சவர். அதுக்கு வந்து சபாநாயகர் அனுமதி வழங்கினவர். இது அண்மை காலத்தில் நடந்த ஒரு உதாரணம். எனவே ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு நன்கு தெரிந்தவர், உங்களுடைய கட்சி என்றதுக்காக அவர் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து கதைக்கும் போது நீங்கள் பேசாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் கதைச்சாலோ சாணக்கியன் கதைச்சாலோ நீங்கள் மைக் ஆஃப் பண்றீங்கள். இது எந்த வகையில் நியாயம்? பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கள் மத்தியில் இனவாதம் இருக்கா? இதுதான் இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் நாட்டில் இனவாதம் இருக்கக்கூடாது திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வரார். அவருடைய கொள்கைகளுக்கு முரணாக இருக்கிறது பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கள் நடந்து கொள்ற விதம். அதை எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே உறுதிப்படுத்தியிருக்கார். ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்குறீங்கள், இவைக்கேன் கொடுக்கல என்று சொல்லி. சரி, இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் போட்ட இந்த சண்டை, இவ்வளவு ஆக்ரோஷமா கத்தி சபாநாயகரோட சண்டை பிடிச்சது தனக்காகவா? இல்லை. தன்னுடைய ஒரு பிரச்சனையை கதைக்கவா? இல்லை. முழுக்க இன்னும் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் பாதிக்கப்படக்கூடாது என்றதுக்காக அவருக்காக போட்ட குரல். இதுதான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். நாங்கள் ஏற்கனவே இன்னும் ஒரு காணொலியில் கதைச்சிருக்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் விபத்துக்குள்ளான போது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் எழும்பி பாராளுமன்றத்தில் சொன்னவர், அவருக்கு ஒரு நல்ல வாகனம் கொடுங்கோ, எங்களுக்கு திராட்டியும் பரவாயில்ல, உங்களுடைய எம்பிமாருக்கு கொடுங்கோ. ஏன்னு சொன்னால் அவருடைய உயிர் முக்கியம். அவர் போனால் இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டு வந்துடுவீங்க. ஆனால் அவர் ஒரு குடும்பம் இருக்கு, அம்மா அப்பா இருக்கு, மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும் என்று சொல்லி பேசினவரா இல்லையா? இதுதான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய நல்ல குணம். அவர் கோவப்படுவார், கொந்தளிப்பார், பேசுவார், எல்லாம் செய்வார். ஆனால் அவரில் இருக்கக்கூடிய அற்புதமான குணம் என்றது இதுதான். அன்றைக்கு இளங்குமரன் எம்பிக்காக கதைக்க வேண்டிய தேவை இருக்கே இல்லை. அது ஆளுங்கட்சியினுடைய பிரச்சனை, ஆளுங்கட்சியை பார்த்துக் கொள்ளட்டும் முடிவு பேசாம இருக்கலாம். ஆனால் அப்போ எழும்பி கதைச்சவர். இத்தனைக்கும் இளங்குமரன் அவர்களோட வந்து வேறு விதமாக சண்டையெல்லாம் இருக்குது. அது வந்து அரசியல் ரீதியாக சண்டைகள், முரண்பாடுகள், அது வேறு பிரச்சனை. ஆனால் அன்றைக்கு ஒரு ஆள் பாதிக்கப்படுற ஒரு டாக்டராக உணர்ந்து உடனே அதுக்காக குரல் கொடுத்தவர். இன்றைக்கும் வந்து சாணக்கியன் எம்பி அவர்களை வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் நிறைய விமர்சிச்சிருக்கார், நிறைய விமர்சனங்கள் சொல்லியிருக்கார், அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்கார். அது வேறு பிரச்சனை. அது அரசியல் ரீதியாக சண்டை பிடிக்கிறது வேறு. ஆனால் இங்கே வந்து ஒரு மனிதாபிமான பிரச்சனை. சக பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஆள் பாதிக்கப்படுறார், அதை பார்த்து கொண்டு பேசாமல் இருக்கல. அதனை இதில் வந்து எங்களுடைய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறது தானே, மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் வெட்கப்பட்டு வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம் இதில் இருக்குது. அது என்னன்னு சொன்னா, டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கிட்டத்தட்ட 77 நாட்கள் இந்த பாராளுமன்றம் ஆரம்பிச்சு, இந்த 10வது பாராளுமன்றம் ஆரம்பிச்சு 77 நாட்களாக எனக்கு பேசுறதுக்கு டைம் தாங்கோ என்று சொல்லி கேள் என்று கேட்டு பாராளுமன்றத்தில் சண்டை பிடிச்சு எதிர்க்கட்சி தலைவருக்கு கடிதம் எழுதி, பாராளுமன்ற சபாநாயகருக்கு 1க்கு மேற்பட்ட தடவைகள் கடிதம் எழுதி, தனக்காக கதைக்கிறதுக்கு நேரம் தாங்கோன்னு சொல்லி அவ்வளவு போராட்டம் நடத்தினவர். நானே என்னுடைய காணொலிகளில் 4-5 தரம் சொல்லியிருக்கிறேன். இந்த மனுஷன் இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார், கதைக்கிறதுக்கு நேரம் கட்ட இருக்கிறார். ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறீர்கள், வாயை மூடிக்கொண்டு பேசாமத்தான் இருக்கிறீர்கள்.
குறைஞ்சபட்சம் ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பாதிக்கப்படுறார், அவருக்காக நீங்கள் ஒரு குரல் கொடுக்கக்கூடாதா? நீங்கள் உரையாற்றியக்குள்ள உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உரையாற்றும் போது இடையில ஒரு நிமிஷம் சொல்லக்கூடாதா? இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாதிக்கப்படுறார், டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு நேரம் ஒதுக்கி கொடுக்கணும்னு சொல்லி நான் வலியுறுத்துகிறேன், இந்த சபையை வலியுறுத்துகிறேன் என்று சொல்லி சொல்லக்கூடாதா? ஒரு தரம் சொல்லல, வாயே துறக்கல. இங்க ஒரு மனுஷன் கடந்து பாதிக்கப்படுற புதிய பாராளுமன்ற உறுப்பினர், இளைய பாராளுமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சியும் இல்லை, ப்ராப்பரான எதிர்கட்சியும் இல்லை, அப்படி இருக்கக்குள்ள சுயேட்சையாக வந்த ஒரு ஆள் வந்து பாதிக்கப்படுறார். உங்களுடைய தமிழ் சகோதரன், உங்களுடைய தம்பி முறை, உங்களுடைய ஒரு சக இனத்தவன் புதுசாக வந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாதிக்கப்படைக்க பார்த்து கொண்டு பேசாமல் இருக்கிறீர்கள். ஓம் தானே? இதை நாங்கள் நிறைய தரம் சுட்டி காட்டினாங்கள். ஆனால் இன்றைக்கு வந்து அவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து முகத்தில் வந்து கரி பூசின மாதிரி டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த ஒரு அற்புதமான வேலையை செய்திருக்கிறார். சாணக்கியன் அவர்கள் பாதிக்கப்படுறார். இன்றைக்கு சாணக்கியனுக்காக எழும்பி இவ்வளவு ஆக்ரோஷமாக குரல் கொடுத்திருக்கிறார். இந்த வகையில் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் அது மிகையாகாது. இதை வந்து ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உணர்ந்து கொள்ளணும். இன்றைக்கு நடந்த இவ்வளவு பிரச்சனைக்கும் பாராளுமன்ற சபாநாயகர் தான் காரணம். அவர் வந்து அந்த ஒரு நிமிஷத்தை கொடுத்திருந்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ ரூல்ஸ் ஒன்று இருக்குது, ரூல்ஸ் விதிகள் ஒன்று இருக்குது. ஆனால் இனியிலன்ற ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில், தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் நாட்டு மக்களுடைய நன்மை கருதி அந்த ரூல்ஸை மீறுறதுல வந்து பிழை இல்லை. இதே நேரத்தில் வந்து ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுக்கிறது வந்து அந்த பாராளுமன்றத்துக்கு செய்யப்படுற சேவை என்று சொல்லப்படுது. இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு ஆள் வந்து கண்டபடி பேசிக்கொண்டிருக்கார், அரம்புறமாக பேசிக்கொண்டிருக்காருன்னு வைங்களேன். அதை வந்து ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்து கொண்டு பேசாமல் இருக்கிறது வந்து ஒரு நல்ல பாராளுமன்றத்துக்கு அழகில்லை. இதுக்கு சம்பந்தமாக ஒரு ஆய்வு ஒன்று எடுக்கப்பட்டது. இலங்கை பாராளுமன்றத்தில் 20 மாதங்கள் மினக்கட்டு மொத்தமாக 154 பாராளுமன்ற அமர்வுகளை ஆய்வு செய்து ஒரு ஆய்வு ஒன்று எடுக்கப்பட்டது. அதில் வந்து 953 பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் வந்து எடுக்கப்பட்டதாம். இந்த 20 மாத கால பகுதியிலே 953 பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுக்கப்பட்டதாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 53% பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுக்க வேண்டிய நேரத்தில் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுக்காமல் தங்கட பாட்டில் சில பேர் நித்திரியாம், சில பேர் ஃபோனை நோண்டி கொண்டிருந்ததாம், சில பேர் வந்து குனிஞ்ச தலை நிமிராம் இருந்தவையாம். அப்போ பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுக்க வேண்டிய நேரத்தில் அதை எடுக்காமல் பாராளுமன்றம் எக்கேடாது கெட்டு போட்டும் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும்போது இந்த சபாநாயகர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு சும்மா நிற்கிறீங்கள். இப்படி வந்து எத்தனையோ பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்கள் வந்து, அதாவது பாராளுமன்றத்தில் எடுத்திருக்க வேண்டிய எத்தனையோ பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்கள் வந்து எடுக்கப்படாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நித்திர கொள்றபடியால் அது வீணா போய்கொண்டிருக்குன்னு சொல்லி 53% பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் வந்து வீணா போய்கொண்டிருக்குன்னு சொல்லி இந்த 20 மாதம் மினக்கடு எடுக்கப்பட்ட ஆய்வில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முக்கியமான ஒரு பிரச்சனையை கதைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் டைம் எடுத்தா அது பிள்ளையா? எனவே சாணக்கியன் அவர்களுக்கு அவர் கேட்ட அந்த ஒரு நிமிஷத்தை கொடுத்திருந்தா சபாநாயகர் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவர் ஒரு நிமிஷத்தில் நல்ல அழகாக சொல்லி முடிச்சிருப்பார். அவர் என்ன ஆலாவனையா பாட போறார், வாழ்வட்டு குழு என்று சொல்லி திரும்ப ஆலாவனையா பாட போறார். இந்த பழைய பாட்டு ஒன்று இருக்குது, மேயாத மான் என்று சொல்லி 20 தரம் பாடுவேன், மாற்றி மேயாத மான் என்று சொல்லி. அதே மாதிரி என்ன வாழ்வட்டு குழுன்னு பாடவா போறார் இல்லை தானே? அவருக்கு ஒரே ஒரு நிமிஷத்தை கொடுத்திருந்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை. அங்கால 20 நிமிஷங்கள் வந்து வீணா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே சபாநாயகர் அவர்கள் இனியாவது உணர்ந்து செயல்படணும், சிந்திச்சு செயல்படணும் என்றதான் எங்களுடைய விருப்பம். அதே நேரம் சக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாதிக்கப்படும் போது இவ்வளவு ஆக்ரோஷமாக பொங்கி எழுந்த டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகுந்த பாராட்டுக்கு உரியவர்.